என் தங்க பிள்ளையே, இந்த அப்பன் அழைத்ததும் வந்து விட்டாயா? இதோ உனக்கான நல்ல நேரம் வந்து விட்டது. நீ தயாராக இரு. எந்த ஒன்று உன் மனதை கஷ்டப்படுத்தியது, காயப்படுத்தியது என்று நீ நினைத்து கொண்டிருந்தாயோ, அந்த கஷ்டத்திற்கும் காயத்திற்கும் நிரந்தர தீர்வை கொடுப்பதற்காக அல்லவா இந்த சாய்தேவன் நான் வந்து இருக்கின்றேன். உன் மனதில் பட்ட ரணத்திற்கும் காயத்திற்கும் நல்லதொரு தீர்வை நான் கொடுக்க வந்து இருக்கும் பொழுது, உன் மனதில் எது நடந்துவிடுமோ என்று நீ பதற்றமாக வைத்து கொள்ளாதே. எல்லா சூழ்நிலைகளையும் என் பிள்ளைகள் தாண்டி வர வேண்டும். எல்லா இடத்திலும் உனக்கு நீ யார் என்பதை புரிய வேண்டும் என்பதற்காகத்தான் நான் வந்து இருக்கின்றேன். உன்னை விழ வைத்தவர்கள் முன் உன் நாட்டம் களை கட்டத்தான் போகிறது. நீ எங்கே வீழ்ந்து விட்டேன், இனி எழவே வழியில்லை என்று நினைத்து கொண்டு இருந்தாயோ, அவர்கள் மத்தியில் தரம் உயர்த்துவதற்காக வந்திருக்கின்றேன். தொலைதூர பயணத்தில் சிக்கலின் கஷ்டத்தையும் மட்டும்தானே நான் இங்கு அனுபவித்து கொண்டிருக்கின்றேன் அப்பா என்று உன் மனம் தளர்ந்து விடாதே, துவண்டு விடாதே. எத்தனை நல்ல காரியங்களை நான் உனக்கு நடத்தி தந்து இருக்கின்றேன் என்று இன்னுமா நீ உணராமல் இருக்கின்றாய்? என் பிள்ளையே, உன் மனதில் உள்ளதை உள்ளபடி பலிக்கச் செய்யும் பொழுது நீ நல்லது நடக்கப் போகிறது. நமக்கான விஷயத்தில் நல்லதை மட்டும்தான் என் சாயப்பன் எனக்கு நடத்தி தரப்போகிறான் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவுமே இருந்து விட்டுப்பார். நீ ஒவ்வொரு விஷயத்திலும் எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்று சொல்லி கொண்டு இருக்காதே. எனக்கு எது தேவையோ அதை என் அப்பன் பார்த்து கொள்வான் என்று உன் மொத்த வாழ்க்கையும் என் மீது சுமத்திவிடு. உன் பொறுப்பை ஏற்க நான் தயாராக இருக்கும் பொழுது என்னை கண்டும் காணாமலும் நீ கடந்து சென்று விடாதே. நம்பிக்கை இழந்தவர்கள் உன்னருகில் இருக்கும் பொழுது அவர்களை நகர்த்திவிட்டு செல். அதில் ஒன்றும் தவறில்லை. ஏனென்றால் அவர்கள் உன் காரியத்தை செயல்படுத்தாத அளவுக்குத்தான் உனக்கான விஷயத்தை செய்து முடித்திருப்பார்கள். அதனால் நான் சொல்வதை கவனமாக கேள். உன்னால் முடியும் என்ற நம்பிக்கையோடு தானே நான் கொடுத்திருக்கும் இந்த பொறுப்பை நீ உறுதியாக நம்பி இருக்கின்றாய். அப்படி இருக்கும் பொழுது உனக்கு வேண்டிய வெற்றியை, உனக்கான ஆசையை நிறைவேற்றி தருவதற்கு இந்த சாய்தேவன் வந்து கொண்டிருக்கின்றேன். விழ வைத்து விட்டார்களே என்று நீ வருந்திக் கொண்டிருக்காதே. உன் கஷ்டமும் காயமும் இங்கு நிரந்தரமில்லை. உன் காலத்தை நேரத்தின் இங்கு வீணடித்து கொண்டு நீ ஏதோ ஒன்று செய்து கொண்டு இருக்காதே. என் தங்கமே, உன் மனதிற்குள் ஆசையும் எண்ணத்தையும் வளர்த்து கொண்டு அப்படியே விட்டு விடாதே. அந்த ஆசைக்கும் எண்ணத்திற்கும் ஏற்றவாறு உன் முயற்சியை கையில் எடு. நீ யாருக்காகவோ உன் வாழ்க்கையின் முடிவை தொலைத்து கொண்டே இருந்தாயல்லவா? இனி அவர்கள் உன்னை பார்க்கவா போகிறார்கள் என்ற நிலைமையும் வந்துவிட்டது. ஏனென்றால் உனக்கு தான் உன் வேலையை பற்றி தெரியும் அல்லவா? அதன் பிறகும் நீ ஏன் தங்க பிள்ளையே நிதானத்தையும் பொறுமையும் இழந்து கொண்டு இருக்கின்றாய்? அந்த விஷயத்தில் நிதானத்தோடும் பொறுமையோடும் இருந்தால் மட்டும்தான் உன் வாழ்க்கையின் வெற்றியை கடைபிடிக்க முடியும். அதையெல்லாம் விட்டுவிட்டு ஏன் இந்த சோதனை, எனக்கு மட்டும் வேதனை என்றெல்லாம் நீ அங்கு புலம்பி தவிக்காதே. எல்லோருடைய மனதிலும் அங்கு வேதனைகளும் சோதனைகளும் வந்து கொண்டுதான் இருக்கின்றது. அதற்காக எப்பொழுதுமே நாம் படபடப்பாக நம் இதயத்தை வைத்து கொண்டிருந்தால் அது நம் சொல் பேச்சு கேட்காது. அதுபோலத்தான் நீயும் உன் வாழ்க்கையில் எடுக்க வேண்டிய முக்கியமான முடிவை இந்த முக்கியமான காலகட்டத்தில் எடுத்துக்கொண்டு பார். மற்றவர்கள் சொல்வதை பற்றி நீ கவலைப்படாதே, கலங்கிக் கொள்ளாதே. நீ நினைத்ததை நினைத்த மாத்திரத்தில் நான் நடத்தி தருவேன் என்று என் சத்திய வாக்கை அளித்த பிறகு தானே என்னை தேடி வந்திருக்கின்றாய். என் கஷ்டத்தை புரிந்து கொள்ளவில்லையே அப்பா என்று எண்ணாதே.
உன் கஷ்டத்தை தாண்டி என்னால் வேறு எதையும் யோசிக்க கூட முடியவில்லை. என் தங்கமே, அவர்கள் வருவார்கள் இவர்கள் வருவார்கள் என்று நினைத்த காலங்கள் தாண்டி இனி உனக்காக ஒருவரை காத்திருக்கும் நிலைக்குத்தான் வைக்கப் போகிறேன். அவரே என்னிடம் வந்து சொல்லத்தான் போகிறார். அம்மா, அவர் எனக்காக எப்பொழுது வருவார் என்று உன்னை பார்த்து அங்கு ஏங்கி தவிக்கும் நேரம் காலமும் வந்தடைந்து விட்டதே என்று நினைத்து கொண்டு உனக்கு வாழ்க்கையில் மிக பெரும் மாற்றம் வருவதென்று உறுதியேற்ற பிறகும் அந்த மாற்றம் கிடைக்குமா கிடைக்காதா என்று ஏன் உன் மனதில் ஏதேதோ ஆசையை வளர்த்து கொண்டு இருக்கிறார். ஏதோ நினைத்தது இப்படித்தான் நடக்கப் போகிறது அப்படித்தான் நடக்கப் போகிறது என்று விதிமுறைகள் எல்லாம் கிடையாது. அந்த விதிமுறைகளை தாண்டி நான் உனக்கு தருவது உனக்கு பிடித்த மாதிரியான வாழ்க்கையாகத்தான் இங்கு இருக்க போகிறது. சந்தோஷத்தின் பலனை அனுபவிக்க வேண்டிய காலகட்டத்தில் என் பிள்ளைகள் மற்றவர்களின் துன்பத்திற்கு ஆளாகி கொண்டு இருக்கின்றார்களே என்று என் மனமும் இங்கு துடியாகத்தான் துடித்து கொண்டு இருக்கிறது. என் பிள்ளையே, உன் மனதில் பட்ட வேதனைக்கும் உன் மனதில் பட்ட கடத்திற்கும் உன் மனதில் பட்ட ரணத்திற்கும் அத்தனைக்கும் சேர்த்து நான் பாடமாக கற்பிக்க வந்திருக்கும் பொழுது நிச்சயமாக உன்னை வழிவந்து கொண்டிருப்பது இந்த சாய்தேவன் என்றே நினைத்துக்கொள். என் தங்கமே, எதிர்பார்த்ததை நான் நடத்தி தருகிறேன். ஆனால் எதிர்பாராத ஒன்றை நமக்கு கிடைக்காது என்று தெரிந்த பிறகும் அதற்கு நீ ஏக்கத்தை வளர்த்து கொண்டு இருக்காதே. எது சோகம் சோகம் என்று நீ நினைத்து கொண்டு இருந்தாயோ அந்த சோகத்தையும் உனக்கு ஏற்ற சூழ்நிலை போல் மாற்றி கொடுப்பதற்குத்தானே இந்த சாய்தேவன் நான் வந்து இருக்கின்றேன். மனதில் நடப்பது யாவும் எனக்கு தெரியாது என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாயா? நீ எவ்வளவு பெரிய பணக்கோட்டை அங்கு கட்டி எழுப்பிக் கொண்டு இருக்கின்றாய் என்று எனக்கு மட்டும்தான் தெரியும். இந்த கடைசி தருணமானது உனக்கு விடியலாகத்தான் இருக்கப் போகிறது. உன் வாழ்க்கையில் எந்த ஒன்றிற்காக அலைந்து கொண்டிருந்தாயோ அந்த விஷயத்தை நடத்தி தருவதற்கு இந்த அப்பனானவன் நான் வந்து விட்டேன். இதோ என் கரம் பற்றி பெற்றுக்கொள் என் பிள்ளையே. உனக்கு தேவையான அடிப்படை வசதிகளையெல்லாம் பூர்த்தி செய்யும் நேரம் வந்து விட்டது. நீ நினைத்ததை நான் நடத்தி தந்து விட்டேன். இனி நீ நடக்கப்போ வேண்டியதையும் தீர்மானித்துக்கொள் தாயே என்று என்னிடம் உன் வாழ்க்கை அத்தனையும் ஒப்படைத்து விடு. என் தங்கமே, நீ எதிர்பார்த்ததை இப்பொழுது நான் கரம் பெற்ற வந்து விட்டேன். இனி அது நடக்குமா இது நடக்குமா என்ற கேள்விகளுக்கெல்லாம் பதில் கேட்க வேண்டிய அவசியமில்லை. நேரடியாகவே உன் பதில் உன்னை சேர்ந்து விட்டது. உன் மிகப்பெரிய ஆசை பலித்தே தீரும். இது இந்த சாய்தேவனின் சத்திய வாக்காகவே நினைத்துக்கொள். நீ நினைத்த மாதிரியான வாழ்க்கையை தருவதற்கு நான் வந்து இருக்கும் பொழுது மனம் எதற்கும் கலங்கவே வேண்டாம். நம்பிக்கை என்பதுதானே வாழ்க்கை. அதில் உறுதியாக இரு. நிச்சயம் வெற்றி பெறுவாய். ஓம் ஸ்ரீ சா